Thanks to Kavin fans for ticket. Thank you, Kavin and our fans. Thank you. Thanks to Kavin and our fans. Thanks to Kavin and our fans, bro. Thanks to Kavin and our fans. Thanks to Kavin and our fans, bro. ரொம்ப தேங்க்ஸ் கவின் அண்ணா ஃபேன்ஸால தான் இப்போ அந்த டிக்கெட்ஸ் கிடைக்குது. ரொம்ப நன்றி கவின் அண்ணாவை தாண்டி ஃபேன்ஸை தாண்டி அந்த கெரியர் பயங்கரமாக இது பண்ணோம் அப்படின்றதுக்காக வேண்ட ஒரு சில பல பேரில் நாங்களும் இருவர் அவ்வளோதான். பட்டியா தேங்க்யூ ஸோ மச். ராக் யூ ராக். நான் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வரேன். ஸோ படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஆக்டிங் இருக்கு. நல்ல ஒரு சும்மா வந்தோம் பார்த்தோம் ஒரு படம் ஃபைட் சீன்ஸு லவ் சீன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கான்செப்டோட ஒரு மூவ் பண்ணி ஒரு ஒரு புதுசாக ஃபார்ம் ஆனவங்க எப்படி மேலே வராங்கன்றத கொஞ்சம் கஷ்டமாகவும் காமிச்சாங்க. நிறைய சீன் படம் ஃபுல்லாகவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே அவ்வளோ எங்கேஜிங்கா அவ்வளோ டீட்டெயிலாக செதுக்கிருக்காங்க. அதுக்கு மேலே சிம்பிளாக சத்தியா சூப்பராக இருந்தது. படம் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் பார்க்கும்போது நிஜமாலே அவருடைய தழுமை நான் மறந்துட்டேன் தான். சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. எப்போ வேணாலும் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இல்லை ஆக்சுவலி கவினோட ஆக்டிங் இதில் மாறி இருக்கு. டாடால உண்மையாக ஒரு அப்பாவாக காட்டியிருப்பாரு. இதில் லாஸ்ட் சீனில் ஃபுல்லாகவே அவரோட ரியாலிட்டி கேரக்டர் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. படம் நல்லா இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓவராலாக கவின் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல படம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இல்லை நல்லா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. கவின் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவனோடது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அப்பா பையன் அந்த மாதிரி பாடிஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன் செகண்ட் ஹாஃப் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த கஷ்டம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். பட் செகண்ட் ஹாஃபில் இருக்கிறப்போ அது செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. இன்னும் நல்லா அவங்க வந்து டெடிக்கேட்டடாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த டெடிக்கேஷன் இல்லாத மாதிரி ஃபீல்டை விட்டு ஃபீல்ட் அவுட்டு போன மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பொதுவாக நான் கவின் ஃபேன், அதனால நான் படத்தை என்ஜாய் பண்ணேன். ஆக்டிங் வைஸ் ஓகே, ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் படம் நிறைய இடத்துல ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. எல்லா சீனுமே படத்தில் செதுக்கி இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் சரி, இளனோட டைரக்ஷனும் சரி, எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நிறைய சீன் வந்து ஆனால் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலாம். அந்த அளவு வந்துட்டு படம் கடைசியில் நிறைய சீன் கனெக்ட் ஆச்சு. ஸோ சினிமா பர்சியூ பண்ணுறவங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். 2-3 தடவை வந்து பாருங்கள். நல்ல மூவி. கவினுக்கு ரொம்ப நன்றி. அவரோட அந்த சேட்னஸ் வரப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அழுவார் அவர். ஸோ அப்படி அழுகுறப்போ அவரோட ரியாக்ஷன் நல்லா இருக்கும். அது நான் எதிர்பார்த்து அதை அவர் கொடுத்தாரு. ஸோ அது நல்லா இருக்கும். ஓகே. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து பேஷன் நோக்கி எல்லாமே ஓடுவாங்க தான். பட் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால பேஷன் ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படத்தை நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. இது எப்படி ரிலேட்டிவாக இருக்கு. நிறைய பேர் வந்து பயங்கரமா ஆமாம் நல்ல ரிலேட்டபிளான ஒரு படம். யார் எந்த ட்ரீமோட இருந்தாலுமே அந்த ட்ரீமை அவனுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த படத்தில். அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. நிறைய பேரோட லைஃபோட அது ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வரும், அதுவும் சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ், 2 சர்ப்ரைஸுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு சாங் ஒன்று வருது, தேட்டரே அப்படியே கான்சர்ட் ஆயிடுச்சு. தெரிக்குது. செம்ம சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ சொல்லக்கூடாது, பட் ஆனால் உள்ள நிறைய இருக்கு. வந்து எதிர்பார்க்கலாம். வந்து பாருங்க. சூப்பராக இருக்கு படம். நிஜமா சொல்லி ஆகணும். ஏன்னா பிகாஸ் ஒரு சின்ன இடத்துல லெங்தி ஷார்ட்டா அழற சீன்ஸ் இருக்கு. எங்கேயாவது ஒரு சின்ன சொதப்பல் இருந்தா சிரிச்சிருவாங்க. பட் அவ்வளோ பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கு. மியூசிக் வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கு. கவின் வந்து படத்தை அப்படியே படத்தை அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போறாரு. மிரட்டிட்டாரு. யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டு சொல்ல வேணாம், வேற ஒரு பாட்டு வந்து ஆமா அது நான் சொல்றேன். அது சூப்பரா இருக்கு. அந்த ஸ்பாயிலர் நான் கொடுக்க விரும்பல. பட் ஸ்டில் வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபுல் கதையில வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சாட்டிஸ்ஃபைட். கொடுத்த காசுக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் வெளியே. அந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஆனால் தலைமை ஆக்டிங் வேற லெவல். படம் நல்லா இருக்கும். ஓவரால் சூப்பர்.
படம் நல்ல படம். ஓகே கவின் சார் கிட்ட நீங்க என்ன கவின் அந்த கிட்ட பிடிச்ச இல்ல கவின் சார் கிட்ட வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவரோட ஆக்டிங் தான் மெயின். ஸோ அதை அவர் கொடுத்துட்டாரு, ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்டாரு. எல்லா சின்ன சின்னதாக நான் நோட் பண்ணதை எல்லாமே கொடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான். உங்களுக்கு அந்த மூவில பிடிச்ச சீன்ஸ்? அந்த இன்டர்வியூவர் ஒரு சீன் சொல்லுவார்ல, எனக்கும் சேர்த்து ஜெயிச்சிட்டு வாங்கன்னு பணம் கொடுத்தான்னு ரொம்ப பிடிச்ச அந்த சீன்லாம். லைக் நிறைய பேர் லேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இன்டர்வியூவர்ட்டியோ சாஃப்ட்வேரோ நம்ம சொல்லியிருப்போம், சார் நம்ம நினச்சா நடக்கலையே. ஏன்னா அப்போ அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபெக்ட் பிளாக் பஸ்டர். அதான் சொன்னேன், we are starting. தமிழ் சினிமா ரெப்ரசென்ட் இது பண்ற மாதிரி சொல்றேன். we are starting second half.